சதீஷ் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காசு, நகை, துணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனிமே எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் வாழ போறது இல்லை. எனக்கு பிடிச்ச சதீஷ் கூட நான் சந்தோஷமா வாழ போறேன். ஆனா என்ன, அம்மா அப்பாவை விட்டுட்டு போறதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா சதீஷ் சொன்ன மாதிரி எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என் அம்மா அப்பா என்னை ஏத்துக்கிடுவாங்க. சாரி அம்மா, சாரி அப்பா. உங்க விருப்பம் இல்லாம நான் வேற ஒரு பையன் கூட வாழ போறேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அம்மா அப்பா. சதீஷ் தான் ஃபோன் பண்றான். சதீஷ். லதா, ரெடி ஆயிட்டியா? ஆமா சதீஷ், ரெடி ஆயிட்டேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நகை, பணம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேல. அப்புறம் உனக்கு துணிமணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் சதீஷ். என்னடா இவன் ஓயாம காசு நகைன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கானு, என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத. இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காகத்தான். எனக்கு தெரியும் சதீஷ், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை 2 வருஷமா நான் விரும்பிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை தப்பா நினைப்பேன்னு நீ நினைக்கலாம்? ரொம்ப தேங்க்ஸ் லதா. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க போறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட கஷ்டம், என்னோட ஃபீலிங் எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிற. உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை நான் நல்லா பாத்துக்கிறவே லதா. சதீஷ், ஏன்டா இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத சதீஷ். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற இல்ல, நான் வேற இல்ல. காசு பணம் நான் கொண்டு வந்தா என்ன, நீ கொண்டு வந்தா என்ன, எல்லாமே நம்மளுக்காகத்தானே. நீ என்ன தனியா விட்டுட்டு ஓடிடவா போற? சொன்னாலும் சொல்லலைனாலும் அது தாண்டி நடக்க போகுது. உன்னை நான் எந்த அளவுக்கு அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு எந்த இடத்துக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும்டி. சதீஷ், சதீஷ், என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியே, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேலாதா. போடுற போடுற பெரிய அணுகுண்டா தாண்டா போடுற. சும்மா இருடா, பார்த்து போடுற. நீ போடுற அணுகுண்டுல அவ 2 செதறி வெடிச்சிட போறா. பேசாம இருடா. சதீஷ், கேட்டுட்டு தாமா இருக்கேன். அங்க என்ன சத்தம்? இங்க ஒரு பரதேசி நாயி என்கிட்ட வம்பழுத்துட்டு இருக்கு, அதான் சத்தம் கேக்குது. நான் பாட்டுக்கு 7 தானடா இருந்தேன். பீட்சா வாங்கி தரேன், சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லி என்னை கூட்டு வந்துட்டு இப்ப பரதேசி நாயினடா சொல்லிட்டு இருக்க. நீ சும்மா சும்மா சும்மால தீய தாண்டா வைக்கணும். நான் போறேன்டா. இவன் போடுற கடலையே என்னடா பார்க்க முடியாதுடா சாமி. அப்புறம்தான் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லம்மா. சேச்சா, அப்படிலாம் இல்ல சதீஷ். நீ நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகத்தானே இப்படி எல்லாம் பண்ற. 2 வருஷமா தான் நீ என் கூட பழகிருக்க. ஆனா உனக்கு என் மனசு புரிஞ்ச அளவுக்கு கூட என் அம்மா அப்பாவுக்கு என்னோட மனசு ஏன் சதீஷ் புரியாம போச்சு? இதை நினைச்சாதான் சதீஷ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நம்ம லவ் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா ஒத்துட்டு இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். லூசா, அந்த மாதிரி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. ஏன் சதீஷ்? என் அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்கடா. எனக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. நமக்காக இந்த லவ் ஒத்துக்கிற மாட்டாங்களா என்ன? பாருலதா, அத நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ உனக்கு கல்யாணம், அதுவும் விடிஞ்சா. இப்போ போய் நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். எந்த அப்பா அம்மாவும் தன்னோட பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால பெரிய பிரச்சனையே கூட வந்தாலும் வரும். இப்ப நீ நான் சொல்றத மட்டும் கேளு. நான் உனக்காக இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உனக்கு கல்யாணம் நடக்க இருக்க மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்க தெருவுல வெயிட் பண்ணுவேன். நீ கண்டிப்பா வரணும்லதா. கண்டிப்பா நான் வந்துருவேன் சதீஷ். நீ வருவேன்ற நம்பிக்கையில தான் லதா நான் அங்க வெயிட் பண்ணவே போறேன். கரெக்டா 12 மணிக்கு, சரியா? சரி சதீஷ். நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். என் அம்மா அப்பாவை நினைச்சு உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல சதீஷ். சேச்சா, அதெல்லாம் இல்லாமா. ஆமா, எப்போ ஓடிப்போனா என்ன, நீயும் நானும் தானே ஓடிப்போ போறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடிப்போனா என்ன, கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ஓடிப்போனா என்ன? ஏன் அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டினாலும் நீ தான் என் பொண்டாட்டி. ஆமாலதா, அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உன் மனசுல நான் தான் இருக்கேன். உன் கழுத்துல வேணா அந்த ஆளு தாலி கட்டிடலாம், ஆனா என்னையே நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அவரால் தாலி கட்ட முடியாது. என்னால மட்டும்தான் முடியலதா. நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் சதீஷ். உனக்கு நான் சின்ன கடுகளவு துரோகம் கூட பண்ண மாட்டேன். அந்த ஆளு கையை கூட என் மேல நான் பட விட மாட்டேன். அப்படியே என்ன மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சதீஷ். அடப்பாவி, இப்படி ஒரு முடிவா எடுப்ப? நீ செத்து விட்டா
எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? என்னடா ஆச்சு? பாவண்டா தள்ளதான். அவ என்னை தவிர வேற யாராவது அவ கழுத்துல தாலி கட்டினா செத்து போயிருவாளாண்டா. வாய முடுறா. சரி சரி பேசு. அவ மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க பிள்ளைய இப்படி ஏமாத்த போறியடா. போடா கல்லஞ்சக்காரா. பாருலதான், நீ அப்படி மட்டும் எந்த முடிவும் எடுத்துறாத சரியா? உனக்காக நான் இருக்கேன். உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை கண்டிப்பா ஏத்துக்கிருவேம்மா. என்ன நடந்தாலும் சரி, நீ சாகணுன்ற முடிவை மட்டும் எடுத்துறாதம்மா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. டேய் டேய், உருட்டுங்கடா. கிலோ கணக்குல உருட்டுங்க, டன் கணக்குல உருட்டாதீங்கடா டேய். இல்ல சதீஷ், நீ வேணா பாரு. அந்த ஆள் கையால மட்டும் என் கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா நான் அந்த நிமிஷமே உயிரோட இருக்க மாட்டேன். ஏய் பைத்தியக்காரி, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி முடிவை மட்டும் எடுத்துறாத சரியா? நீ இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். நான் தான் சொல்றேனே, உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிருவேம்மா. ஆனா நீ என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதம்மா. ஐயோ பாவம், இந்த பொண்ணு எவ்வளவு உண்மையா காதலிச்சிருக்கு. அதுவும் இந்த ஆரஞ்சு மண்டையான. ஏய், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அந்த பிள்ளை அப்படி உருகி உருகி காதலிச்சிருக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த அளவுக்கு உண்மையா காதலிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்னடா பண்ண? நீ இல்லனா செத்த பெயர்வேன்ற அளவுக்கு பேசுதே, அப்படி என்ன பண்ண நீ? அதுதான்டா ஐயாவோட ஸ்டாட்டிஸ்டிக். கண்டினியூ கண்டினியூ. சரிம்மா, உனக்காக நான் 12 மணிக்கு கரெக்டா வெயிட் பண்றேன். கண்டிப்பா நீ வந்துடணும். ஒருவேளை வர முடியலன்னா? இல்ல சதீஷ், நான் கண்டிப்பா வந்துருவேன். சரி ஓகேம்மா, நீ தைரியமா இரு. உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். இப்ப நான் போனை வைக்கிறேன். சரி சதீஷ். அட பாவி, என்ன போடு போடுறடா நீ. அப்படி இல்லாமையாடா ஒரே டயத்துல 2-3 ஆளை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். சரியான ஆள் தான்டா. நான் சொன்ன மாதிரி உனக்கு எங்கேயோ மச்ச இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமா இருக்கு, வந்து பாக்குறியா? சேச்சா, அதை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ஒருவேளை என்னையே மயக்கினாலும் மயக்கிடுவேன். அந்த அளவுக்கு நீ சரியான ஆள்றா நீ. சரிடா, நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் அடுத்ததை கிளியர் பண்ண வேண்டியதான். இப்போ ஒன்ன முடிக்க போறேன். முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததை கிளியர் பண்ண ரெடி பண்ண வேண்டியதுதான். ஆமா, வா மேட்ரு என்னாச்சு? அந்த பொண்ணு பிடி கொடுக்க மாட்டேன்றதுன்னு சொல்லிட்டு இருந்த, என்னடா பண்ண? வேற என்ன பண்ணுவேன்? கிட்னாப் தான். நாம இழுத்து இழுப்புக்கு வந்தா சுமூகமா போயிடலாம். ஆனா இவதான் வரவே மாட்டேன்ட்டாளே, அதனாலதான் தூக்கிட்டேன். சரியான ஆள் தான்டா நீயும். என்னை வச்சு இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருந்த, ஆனா நீ இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க. எப்படா நீ பேசுற பேச்சுக்கு எந்த பொண்ணுமே மடங்கிரும்? அது எப்படா மடங்காம இருக்கும்? என்னன்னே தெரியலடா. இவ பின்னாடி பல மாச கணக்கா சுத்திட்டு பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டா. அப்படியே பார்த்தாலும் திருநாயை பார்த்த மாதிரி பார்த்தா நான் சும்மா விட்டுருவேனா என்ன? அதான் அவ வேலை முடிச்சு போற நேரமா பார்த்து தூக்கிட்டேன். சரிடா, இப்ப என்ன டிராவலிங்ல இருக்கா எப்படி? இல்லடா, இன்னும் எதுவும் முடிக்கல. முடிச்சதுக்கு அப்புறம் டிராவலிங்ல போகும். அதானே என்னடான்னு பார்த்தேன். நம்ம தொடாம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருமா என்ன? சதீஷ் கூட என் வாழ்க்கை சந்தோஷமா அமைய போகுது. இப்ப நினைச்சாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்குன்னு தனி வீடு, காரு, 2 குழந்தைங்க. நாங்க சந்தோஷமா வாழ போறோம். இதுக்கப்புறம் என்னோட லைஃபை கெடுக்க யாராலையும் முடியாது. அம்மா உள்ள வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அழகு, என்ன அழகு. என் கண்ணே பற்றும் போல. வாங்கம்மா. என்னலதா, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா போல. சிப்பாங்கம்மா. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போனோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி மனசு மாறினேனே தெரியல. இந்த அளவுக்கு ரெடி ஆயிட்ட பத்தியா? இதை நினைச்சா என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாருலதா, அம்மா அப்பா பார்த்து வச்ச வாழ்க்கை உனக்கு என்னைக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். உன்னோட வாழ்க்கைக்கு நாங்க கேரண்டிலதா. நீ என்னைக்குமே அம்மா அப்பா என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி இந்த வீட்டை தேடி வரவே மாட்டேன். ஏன் இவ்வளோ? ஏன் இந்த வீட்டு நினைப்பே உனக்கு இருக்காது? ஏம்மா அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களையும் நான் என் கூடயே வச்சு பாத்துக்கிறவேம்மா. அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. ஆமா, அப்பா எங்க? மண்டபத்துக்கு போகணும்லம்மா, அதான் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ ஏன்? பஸ் கூட வந்துருச்சு. நம்ம பஸ்லயா போறோம்? இல்ல இல்ல, நம்ம கிட்ட கார் இருக்கும்போது ஒன்னா பஸ்ல அனுப்புவோமா என்ன? வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாம் வரணும்ல, அவங்களுக்கு பஸ் வேணும்ல, அதனாலதான் பஸ் வந்திருக்கு. சரிம்மா, எல்லாத்தையும் எடுத்து
ரெடி பண்ணி வச்சுட்ட போல. ம் ஆமாம்மா, எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா இவ்வளோ ஏம்மா இவ்வளோ பெரிய பேக்ல அப்படி என்ன வச்சிருக்க? இரு பாப்போம். ஐயோ அம்மா, என்னலதா என்னாச்சு? அம்மா, நானே இப்பதான் எல்லாத்தையும் ஒண்ணு போல எடுத்து அடுக்கி வச்சிருக்கேன். இப்ப போய் நீங்க திரும்பி திறந்து பாக்குறேன்னு பார்த்தா எல்லாமே உழைஞ்சிரும். ஏண்டி அப்படி என்னதாண்டி எடுத்து வச்சிருக்க? நீ கல்யாணம் முடிஞ்சு போறப்பதானே உன்னோட துணிமணி நகையெல்லாம் எடுத்து வச்சு போவ. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லையே. இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. என்னோட ட்ரெஸ், கல்யாண ட்ரெஸ், அப்புறம் லெஹங்கா அந்த மாதிரி எடுத்தீங்கல்ல, அதுதான். லெஹங்கா தான் கொஞ்சம் புஷ்ன்னு இருக்கா, அதை மடிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பேக்கா தெரியுது. ஓ அப்படியா? ஆமா ஆமா, வாங்கும் போதே அந்த ட்ரெஸ் வெயிட்டா தானே இருந்துச்சு. உனக்கு எப்படி போட போறோமோ தெரியல. அம்மா, நான் உன்னை கேட்கவா? ஒண்ணு என்னடி, என்ன வேணா கேளு, எல்லாமே உனக்காகத்தான். நீ எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, உனக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? அப்படி உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, உன் அப்பா இப்பவே கொண்டு வந்து இறக்குவாரு. அது எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா. என்னம்மா, நாங்களாம் அன்னைக்கே சொல்லிட்டோமே, எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு. அம்மாவும் பொண்ணும் என்னை விட்டுட்டு அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க? ரகசியம்மா? உங்களை விட்டுட்டா அப்படி பேச விட்டுருவீங்க எங்களை? என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியம்மா. ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து ரெடியா பேக் பண்ணி வச்சிருக்கா. அட ஆமா, என்னாலதான் மாமியார் வீட்டுக்கு போக இப்பவே எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுட்ட போல. போங்கப்பா, நீங்களும் அம்மா மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. பாருமாலதா, இவ்வளவு நாள் நீ எங்க கைக்குள்ளேயே வளர்ந்துட்ட. எங்களுக்கு இப்போ வரைக்கும் நீ குழந்தைதான். ஆனா நீ போற வீட்டுல எல்லாத்தையும் பொறுத்துதாமா போகணும். ஆமாலதா, நீ போற வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பொறுமையா தான் இருக்கணும். சரிம்மா. இவ்வளவு நாள் வேணா நீ சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம். நாங்களும் உன்னை அப்படித்தான் நினைச்சிட்டோம். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கும் கல்யாண வயசு ஆயிருச்சுன்னு. இப்பதான் நீ பிறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாரு, 23 வயசாகி உனக்கு கல்யாணமே ஆகிற வயசாயிருச்சு. அதுக்குத்தான் நான் சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணாம உங்க கூடவே இருந்துருவேன். ஏன்பா கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருலதா, அப்பா சொன்னாருன்றதுக்காக இப்படி அழுகிறது. அம்மா, நான் எங்கேயும் போலம்மா, உங்க கூடவே இருக்கேம்மா. இங்க பாருலதா, நான் உனக்கு சொன்னதுதான், பொண்ணா பிறந்தா 2 இடம், தவளை மாதிரி நிலத்திலயும் இருக்கணும், தண்ணிலையும் இருக்கணும். அம்மா அப்பா கூடவே உன்னால நிரந்தரமா இருந்துட முடியாதுலதா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லதா. எங்களுக்கு அப்புறம் உன்னை யார் நல்லா பாத்துக்கிருவா? அதனாலதான் நல்ல பையனா பார்த்து அப்பா உனக்கு முடிவு பண்ணியிருக்காரு. எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, சரியா? போற வீட்டுல பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரையும் பொறுத்துதான் போகணும். அதை விட்டுட்டு திமிரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னோட வாழ்க்கை தான் நாசமாகும். சரிம்மா, நான் நல்லபடியா இருந்துக்கிறேன். இங்க பாருலதா, அம்மா அப்பா பேரை நீ தான் காப்பாத்தணும். பொண்ணை என்ன இப்படி வளர்த்துருக்காங்கன்னு எங்களை அசிங்கப்படுத்த கூடாது, சரியா? சரிப்பா. சரி, வாங்க வாங்க, வண்டி வந்துருச்சு, நம்ம மண்டபத்துக்கு போகணும். சரிங்க, வாங்க போலாம். நின்று அழுதுட்டு இருக்காம சீக்கிரமா கண்ணீரை தொடச்சிட்டு வாழலா. போங்கம்மா, வாரேன். அம்மாவும் அப்பாவும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவங்களை ஏமாத்திட்டு நான் சதீஷ் கூட போகணுமா? வேண்டாம் வேண்டாம். அம்மா அப்பா நம்மளை என்னைக்கு வேணா ஏத்துக்கிருவாங்க. இவ்வளவு பாசம் என் மேல வச்சிருக்கவங்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஏத்துக்கிறாமலா போயிருவாங்க. ஆனா சதீஷை விட்டுட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சதீஷை ஏமாத்தின மாதிரி ஆயிரும். அவனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. அம்மா அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம்புறம் கஷ்டப்படுறதை விட நான் சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுவேன். எப்படியோ இந்த கல்யாணம் நின்றா அதுவே எனக்கு போதும். நான் பண்ற காரியத்தால யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது. முக்கியமா அம்மாவோட மனசும் அந்த பொண்ணோட மனசும் தான். இதுக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. நான் பாட்டுக்கு இந்த பிளானை சொல்லிட்டேன். ஆனா எப்படி நடக்க போதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இவதுக்கு கூப்பிடுறா? மேலதான் இருக்கே ஐஷுவா. வாடி. இல்ல ஐஷு, நான் வரல, நீ போயிட்டு வா. வா மது. ஓ மதுவா? இதுக்காக இப்ப மது அப்படி செலுத்திடுறா? அண்ணா சொல்ல ஐஷு. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். சரி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆமா, ஆள் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது. என்னண்ணா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஓ ஒன்றும் எங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா தான் இருக்கு. ஆமா மது, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டியே. எங்க மாமா, உங்க தங்கச்சி சொன்னா கேட்கவே மாட்டேன்றா. இதை எடுத்து கொடுத்துட்டு போடு போடுன்றா. அப்புறம் நான் என்ன பண்றது? நீயே சொல்லுண்ணா. நான் அழகா இருக்கணும், மது அழகா இருக்காளா? ரெண்டு பேருமே அழகா தான் இருக்கீங்க. நிஜமாவா? ஆனா மதுவை விட நான் தானே அழகா இருக்கேன். உண்மையே சொல்லுண்ணா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம். நான் அழகா இருக்கனா, ஓ ஆள் அழகா இருக்காளா? நல்லா யோசிச்சு சொல்லு. எங்கேயோ பிறந்தாயடி, எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். ஏ ஐஷு, இதெல்லாம் இப்ப தேவையா? நீ சும்மா இருடி. நீ சொல்லுண்ணா. ஐஷு நானே சொல்றேன், நீ தான் அழகா இருக்க. வா போலாம். இத கேக்குறதுக்கா நீங்க ஏறி வந்த? நீ சும்மா இருன்னு சொன்ன. இதற்கென்ன அர்த்தம்? என் உயிரெல்லாம் சத்தம். அடி எனக்காக நீயும் வந்தாய். எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது. நல்லா யோசிச்சு சொல்லு சரியா? மதுதான் அழகா இருக்கா. என்ன சொன்னீங்க? நான் தான் அழகா இருக்கனா? ஐயோ இவ இம்சை தாங்க முடியலப்பா. அத தானடி நானும் சொன்னேன். நீ தான் அழகா இருக்க. போதுமா? ஐஷு தான் என்னைக்குமே பேரழகி. இத பேரழகி கேட்டா தூக்கு மாட்டி தொங்கிருமே. என்னண்ணா, நாளைக்கு உனக்கு கல்யாண குசியில இருக்க போல. பேசாம போயிரு. நானே வெறியில இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கிண்டல் பண்ணேன்னு வச்சுக்க, அவளை எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாமலே, உங்க அனுமதி இல்லாமலே உங்களை நான் என்னோட மனசுல சமந்துட்டு இருக்கேன். விடுங்க, நீங்க இன்னொருத்தரோட ஹஸ்பண்ட். ஆனாலும் நான் உங்களை என் மனசுல சமந்துட்டு தான் மாமா இருப்பேன். அதுக்காகத்தான் இந்த சாரி. என்னால வெளிப்படையா வாயை திறந்து கேட்க முடியாது. அதனாலதான் என்னோட மனசுக்குள்ளேயே நான் கேட்டுக்கிறேன். என்ன மன்னிப்பீங்களா மாமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஏன் எனக்கு தோணுன மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணவே இல்லை? என்ன லுக்கு வேற எங்கேயோ போகுதே. ஓஹோ, இங்கதான் போகுதா? இவளுக்கும் இங்க இருந்து அங்கதான் போகுது. அழகான ரொமான்ஸ பார்த்து ரசிக்கல நினைச்சா விடுறாங்களான்னு எங்க பாடி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். வரமா பாத்தியம்மா, இந்த மது பண்ற வேலைய பத்தியா? பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். இவ பாக்குற பார்வையிலேயே என் மாமாவ மயக்கிடுவா போலமா. எப்படி பாக்குறான்னு பாரு. இவ கொல்லி கண்ணுல தீய வைக்க. நானும் கீழே போறேன் மாமா. மது ஒரு நிமிஷம். என்ன மாமா? எதுக்கு இப்ப கிட்ட வராரு? மது இத வாங்கிக்கோயேன். என்னடி இது? என்ன கூத்தடி நடக்குதுங்க? கருமம் இந்த கருமத்துல என் கண்ணால பாக்கணுமா? இந்த அபி என்னடனா இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கா. இவன் என்னடனா இவனுக்கு போய் gift கொடுத்துட்டு இருக்கா. ஓ, இந்த கருமத்துல என் கண்ணால பாக்கணும்னு தலை எழுத்து. என்னம்மா இது? இந்த கருமம் தான் எனக்கு ஒன்னும் புரியல. இரு, என்னன்னு பாப்போம். அப்ப இவன் மாமாவை மயக்கிட்டாமா? எனக்கு அப்ப மாமா இல்லையாமா? டேய், நீ வேற அழுது கிழுது தொலைஞ்சிடாத. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். என்ன மாமா இதெல்லாம்? நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம். நான் தான் உங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கணும். ஆனா நீங்க என்னடானா எனக்கு gift கொடுத்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் மது, என்னை இப்ப எதுவும் கேட்காத. தயவு செஞ்சு இத வாங்கிக்கோயேன். இல்ல மாமா, இது தப்பு. யாராவது பார்த்தா என்னையும் உங்களையும் தப்பா பேசுவாங்க மாமா. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம். உங்க அம்மா பார்த்த பொண்ணோட நீங்க சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. மது, இப்ப நீ இத வாங்கிக்கிருவியா வாங்கிக்க மாட்டியா? மாமா வாங்குவியா மாட்டியா? அத மட்டும் சொல்லு. இல்ல மாமா. பாரு மது, நீ மட்டும் இப்ப இத வாங்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு எனக்கு கல்யாணமே நடக்காது. பாத்தியாடி, பாத்தியா? அவ அத வாங்கலனா இவனுக்கு கல்யாணம் நடக்காதான். இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்காம தான் போகுது. ஆனா இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஆமாமா, போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. வேற சும்மா இருடி.
என்ன மாமா இதெல்லாம்? நான் சொன்னதை செய்வேன். இப்ப நீ இதை வாங்கினீன்னா காலையில எனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லன்னு வச்சுக்க. சரி சரி கொடுங்க, என்னால உங்க கல்யாணம் நிக்க வேண்டாம். அப்புறம் மது இதையும் வாங்கிக்கோயேன். என்ன மாமா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல எனக்கு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாளைக்கு உங்களுக்கு வேற பொண்ணோட கல்யாணம், அது உங்களுக்கு நினைப்பு இருக்கா இல்லையா? நல்லாவே இருக்கு. இப்ப எதுக்காக நீங்க இதை எனக்கு கொடுக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. இது வரைக்கும் பிறந்து வளர்ந்தது, ஏன் இப்போ வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் ரோஸ் கொடுத்ததே இல்லை. அதனால உனக்கு கொடுக்குறேன். இவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவரு என்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு? இதை நீங்க உங்க ஒய்ஃப்க்கு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாமே. அது எனக்கு தெரியாமையா? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபேமிலி மேன் ஆயிருவேன். நான் கல்யாணம் முடிஞ்சு என் பொண்டாட்டிக்கு ரோஸ் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? ஒரு பேச்சுலரா வயசு பையனா ஒரு பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சதே கிடையாது. அதனாலதான் பேச்சுலரா உனக்கு ரோஸ் கொடுக்கறேன். நீ என்னோட அத்தை பொண்ணு தானே, எனக்காக இதை வாங்கிக்கோ. நீ சொல்ற காரணமெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு தெரியலையே மாமா. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? சரி அதை விடு. நீ மல்லிகைப்பூ மட்டும்தானே வச்சிருக்க, ரோஸ் வச்சா இன்னும் அழகா இருக்கும். அதனால கொடுக்கறேன்னு வச்சுக்க. படுபாவி எப்படி ரோஸ தூக்கி நீட்டுறான் பாரு. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நான் மாமாவை எத்தனையோ தடவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட என்னால இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஆனா இவன் ஒண்ணுமே பண்ணாம என் மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? போச்சு, எல்லாமே போச்சு. அடியே கத்தாதடி, பார்த்து கீத்து தொலைஞ்சிட போறான். ஒரு ரோஸ் வாங்குறதுக்கு என்ன நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நீ இதை வாங்குவியா வாங்க மாட்டியா? வாங்குறேன். இல்லன்னா நீங்க தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவீங்களே. போதுமா? இன்னும் வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? என்ன வச்சு உங்க ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல? வேற ஏதாவது வச்சிருந்தா கொடுங்க. இல்ல மது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நான் கிளம்பலாம்ல. அந்த ரோஸை மட்டும் தலையில வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக பார்த்துதான் வைக்கிறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நோ தேங்க்ஸ். வர மிஸ்ஸஸ் வெற்றி இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. போதுமா? போதும், இதுவே போதும். நான் கிளம்புறேன். பார்த்து படியில பார்த்து போ. எனக்கு தெரியும். அழிவத வாசக்காரி ஆடக்கொல்லும் பாசக்காரி. ஐயோ ஒரே குசியா இருக்கு. நான் உன்கிட்ட இதை எதுக்கு கொடுத்தேன்னு உனக்கு இப்போ புரியாது மது. நான் ஒரு நாள் சொல்லுவேன், அன்னைக்கு உனக்கு புரியும். அது வரைக்கும் நீ இந்த கிஃப்டை பிரிக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ உள்ள வந்த கெட்டிக்காரி. வராம கேளுமா. இருடி வரட்டும். மது. சித்தி, என்னடி இது? எது சித்தி? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாத்தையும் நான் இங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். என்ன பாத்தீங்க? அது என்ன மது? அது என்னவா இருந்தா உனக்கு என்ன ஜோதி? அத குடுறி பாக்க. எதுக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? மது, அது என்னன்னு பாத்துட்டு தந்துடுறோம். ஓஹோ அப்படியா? ஏன் இப்ப இத உனக்கு கொடுத்து நான் பாத்துட்டு தந்துடுறேன்னு சொன்னா நீ குடுப்பியா என்ன? இது என்னோடத நீங்க பாக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்னடி திமுறா? நீ அங்க பண்ண கூத்தெல்லாம் நான் இங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். என்ன பாத்தீங்க எப்படி? என்னடி என் நாத்துனா பையனை மடக்கலான்னு பாக்குறியா? ஓஹோ, உங்களுக்கு நாத்துனா பையன்றதுக்கு முன்னாடி எனக்கு அவரு தாய் மாமா பையன். ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? நாளைக்கு கல்யாணம் ஆக போற பையன்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு எதுக்கு அசிங்கமா இருக்கணும்? ஏன்னா அவர் என்னோட மாமா, எனக்கு என்ன வேணா கொடுக்கலாம். இதுல நான் எதுக்கு அசிங்கப்படணும்? சேச்சே, இப்படி ஒரு பொண்ணா? நானும் என் பொண்ண இப்படியெல்லாம் வளர்க்கலப்பா. பாருங்க, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க பொண்ணை எப்படி வளர்க்கலாம்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட ஏமாமா கொடுத்தத கேட்டுட்டு நிக்கிறீங்க? உனக்கு எதுக்காக இதை அவன் கொடுத்தான்? அத நீங்க கொடுத்தவர்கிட்ட தான் கேட்கணும். ஏமாது, இது உனக்கு தப்பா தெரியல? எது தப்பு ஜோதி? இத உனக்கு கொடுத்திருந்தா நீ வாங்கி இருக்க மாட்டியா என்ன?
நாளைக்கு அவருக்கு கல்யாணம் முடிய போகுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே அவர் ஒய்ஃப் தான்ற நிலைமைக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அத்தை பொண்ணும் கிடையாது, மாமா பொண்ணும் கிடையாது. அந்த ரீசனுக்காக கூட இதை கொடுத்துருக்கலாம். ஆனா நீங்க இப்படியெல்லாம் கேவலமா பேசுறீங்க பாத்தீங்களா? ச்சே, உங்களை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. என்னடி என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நீ ஏன் சொல்லு ஜோதி, இப்ப எனக்கு கொடுத்தத அப்புறமா உனக்கு கூட கொடுக்கலாம். நீ வாங்க மாட்டியா என்ன? அத நான் கேட்டா நீ தருவியா என்ன? அத அப்புறமா பாத்துக்கலாம். முத நீ இப்ப இத கூட விடுமா. இப்ப விட போறீங்களா இல்லையா? குடி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விடுமா, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன? இல்லடி, இவளை இப்படியே விடக்கூடாது. சொன்னா கேளு. என்னடி என்னடி நடக்குதுங்க? என்னடி பண்ற என் பேத்திய? தேவி, என் பேத்திட்ட என்ன வம்பத்துட்டு இருக்க நீ? ஐயோ, இந்த கிழவி எப்ப இங்க வந்துச்சு? அதெல்லாம் செகுடா, நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லு. அத நான் சொல்றேன் அம்மாச்சி. மது, அத நீயே வச்சுக்க, எதுவும் நீ சொல்ல வேண்டாம். அது எப்படி சித்தி, இங்க என்ன நடந்துச்சு என் அம்மாச்சிக்கு தெரிய வேண்டாம்? என்ன மது ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. ஆமா பாட்டி, எதுவும் இல்ல. என்ன மது, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காளே, நீ என்னமா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒண்ணும் இல்லம்மா, எதுவும் நடக்கல. நாங்க போறோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.